Hello everyone, welcome back to my channel Bhuvana vlogs. இன்னைக்கு வந்து ரொம்பவே சிம்பிள் அண்ட் டேஸ்டியான கோதுமை பணியாரம் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். கோதுமை பணியாரம் செய்கிறதுக்கு 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. 1/2 கப் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணோம். இந்த ரெசிபி வந்து ரொம்ப சிம்பிள். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி 3 நல்லா பழுத்த வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. பணியாரம் வந்து எந்த பணியாரம் ரெசிபி செஞ்சீங்கனாலும் வாழைப்பழம் வந்து இது மாதிரி நல்லா பழுத்து இருக்கணும், ஸ்கின் ப்ரௌனாக இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம பணியாரம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்து இந்த மாவோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் இது மாதிரி கொஞ்சமாக தண்ணி வச்சு சூடு பண்ணிக்கோங்க. தண்ணி சூடான உடனே ஒரு 200 கிராம் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் வந்து பாகு மாதிரி ரெடி பண்ணணுன்னு அவசியம் இல்லை. வெல்லம் வெறும் கரைஞ்சா போதும். கண்டிப்பாக வெல்லத்தில் வந்து தூசி இருக்கும், அதனால் இதை மாதிரி வடிகட்டிடுங்க. வடிகட்டிட்டு இந்த தண்ணியை வந்து சூடாகவே இதை மாதிரி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த வெல்லம் தண்ணியில் வந்து கிட்டத்தட்ட நான் 3/4 கப் அளவுக்கு வெல்லம் தண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட பரவாயில்ல. கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து திரும்ப வந்து தண்ணி சூடு பண்ணி வெல்லம் கரைய வச்சு நீங்கள் சேர்க்கணும். அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே ரெடி பண்ணிக்கோங்க. கன்சிஸ்டன்சி வந்து இந்த அளவுக்கு இருக்கணும். கன்சிஸ்டன்சி அப்போ தான் பணியாரம் கரெக்டாக இருக்கும். அடுத்து ஒரு பாத்திரத்தில் இதை மாதிரி எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா சூடானவுடனே திரும்ப மீடியம் ஃப்ளேம் மாற்றிட்டு அதுக்கப்புறம் பணியாரம் வந்து நீங்கள் செய்ய ஆரம்பிங்க. பணியாரம் செய்கிறதுக்கு வந்து இதை மாதிரி சின்ன குழி கரண்டி எடுத்துக்கோங்க. ஒன்று சின்னது இல்லை மீடியம் சைஸ் எடுத்துக்கோங்க. அப்போ தான் உள்ளே வந்து நல்லா வேகும். பணியாரம் செய்கிற பேன் இருந்ததுன்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லைனாலும் பரவாயில்ல, இதில் கூட ஷேப் வந்து கரெக்டாக தான் வரும். ஸோ ஃபுல் வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உள்ளேயும் நல்லா குக் ஆகிருக்கும். இதை மாதிரி 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கோதுமை பணியாரம் வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சீக்கிரம் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.